வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 ஜனவரி 12 ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆய்வறிக்கை. காற்று சுழற்சியில் ஒன்று இலங்கைக்கு தெற்குப்புறம் சென்றது, மற்றொன்று இலங்கையை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. மேலும் ஒரு காற்று சுழற்சி சுமத்ரா தீவை அடைந்திருக்கிறது. இம்மாத இறுதியில் எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வு சிங்கப்பூரில் தற்பொழுது கனமழை பொழிவை தொடர் கனமழை பொழிவை கொடுத்து வருகிறது. தமிழ்நாட்டிலே இன்று காலை தொடங்கும் என்று எதிர்பார்த்த மழை ஒரு பலமில்லாத தூறல் சாரல் மழை பொழிவாக கடலோர மாவட்டங்களில் ஆங்காங்கே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. சென்னையில் குறிப்பாக பொழிச்சலூர் சுற்றுவட்டார பகுதி காலையிலிருந்து தொடர் தூறல், பல்வேறு மாவட்டங்களில் சாரல் தூறலாகவே நீடித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் கடல் ஓரத்தை விட உள்ளே சென்று சில இடங்களில் லேசான மழை, மிதமான மழை, நனைக்கும் மழை என்று கடலோரத்தை விட உள்ளே போய் கொடுத்து கொண்டிருக்கிறது வெப்பமான பகுதிகளில். இன்றைக்கு எதிர்பார்த்தது இன்னும் முழுமையாக செட்டாகவில்லை எனலாம். மழை விலகவில்லை, மழை பொழிவு விலகவில்லை. நாளை இருக்கிறது. அறுவடைக்கு குழப்பம், அறுவடைக்கு இடையூறு எல்லாம் 16ஆம் தேதி வரை இருக்கிறது. நாளை தான் போகி பண்டிகை தினத்தன்று தான் கொஞ்சம் கூடுதல் பரப்பிலே மழை எதிர்பார்த்திருக்கிறோம். அப்போ கண்டிப்பாக ஆங்காங்கே லேசான மிதமான மழை பொழிவு பெரும்பாலான பகுதிகளில் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆக இப்பொழுது கூட இந்த மாலை நேரத்தில், இந்த பதிவு செய்து கொண்டிருக்கூடிய இந்த நேரத்தில் கூட வேதாரண்யம், தலைஞாயிறு ஒன்றியம், செம்போடை பகுதியில் கூட இப்பொழுது மழை. பல்வேறு இடங்களில் தஞ்சாவூரில் தற்பொழுது மழை. இப்படி ஆங்காங்கே மழை பொழிவுகள் கொடுத்தாலும் எதிர்பார்த்த தீவிரம் இல்லை. ஆனால் இனிமேல் இந்த இரவு நேரத்தில் பெரிதாக மழை இருக்க வாய்ப்பில்லை. வெப்பமான பகுதிகளில் போய் உள்ளே ஆங்காங்கே மழை பொழிவை கொடுக்கும். ஆனால் கடலோரத்திற்கு மீண்டும் நாளை அதிகாலை மழை விலகவில்லை. கண்டிப்பாக 16ஆம் தேதி வரை இந்த குழப்பம் நீடிக்கும். அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும். 17, 18 2 நாள் நீங்கள் அறுவடைக்கு திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். அதுவரை நீங்கள் அறுவடை செய்வதில் பெரும் சவால் நிலவும். அறுவடை செய்தால் நினைத்துவிடும். தூறல் போன்றவை எல்லாம் வைக்கோலையும் நினைக்கும், நெல்லையும் நினைக்கும். ஆக எதற்கும் உகந்த நாள் இப்பொழுது கிடைக்காது. அறுவடையாக இருந்தாலும், பூச்சி விரட்டி அடிப்பதாக இருந்தாலும், உலர்த்துவதாக இருந்தாலும் எதற்கும் 16ஆம் தேதி வரை இயலாத காரியம். 17, 18 2 நாள் அறுவடைக்கு தயாராக இருங்கள். அந்த நேரத்தில் முதிர்ந்த நெல்தானியங்களை மட்டும். கண்டிப்பாக 19ஆம் தேதி நிகழ்வு கடந்து போகக்கூடிய நிகழ்வுன்னு சொல்லியிருக்கோம். ஏற்கனவே தென் மாவட்டம் ஊடாக வளிமண்டலம் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கக்கூடிய நிகழ்வு, அதுவும் நல்ல மழை பொழிவை கொடுக்கும். இப்போ இருக்கக்கூடிய மழை பொழிவு கூட 19, 20, 21, 22 நிகழ்வு கொஞ்சம் நல்ல மழை பொழிவை கொடுக்கும். அதுக்காக இது மழை கொடுக்காதுன்னு இல்லை. நாளை மழை பொழிவை எதிர்பார்க்கலாம். போகி பண்டிகை தினத்தில், பொங்கலிலும் குறுக்கீடு இருக்கும். மாட்டு பொங்கல் தினத்தில் டெல்டாவுக்கு இருக்கும் குறுக்கீடு, தென் மாவட்டங்களில் கூடுதல் குறுக்கீடு இருக்கும். காணும் பொங்கலுக்கு தென் மாவட்டங்களுக்கு கூடுதல் குறுக்கீடு இருக்கும். கண்டிப்பாக ஆந்திர எல்லையோர, கர்நாடக எல்லையோர, கேரள எல்லையோரம் வரைக்கும் இந்த பொங்கலுக்குள் மழை பொழிவை கொடுத்து விடும். ஆங்காங்கே ஒதுக்கி நனைக்கு மழை, லேசான மழை, மிதமான மழை, ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் சற்று கனமழை, ஓரிரு இடங்களில் கனமழை பொழிவும் உண்டு. 19, 20, 21 அதற்கு முன் 2 நாள் இடைவெளி கொடுக்கிறது. இந்த இடைவெளியை பயன்படுத்திங்க. 19, 20, 21, 22 கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. மீண்டும் 23, 24, 25, 26ஆம் தேதி மீண்டும் ஒரு இடைவெளி. குடியரசு தினத்தை நாளை ஒட்டிய நாட்களில் இடைவெளி. மாத இறுதியில் மீண்டும் கடந்து போகக்கூடிய நிகழ்வு. ஆக இது ஒரு இடையூறு கொடுக்கும் மழை. அறுவடைக்கு இடையூறு, உலர்த்துதலுக்கு இடையூறு கொடுக்கும் மழை. ஜனவரியில் கண்டிப்பாக இடைவெளி கொடுத்து இடையூறு கொடுக்கும். இடைவெளி அறிந்து அறுவடை செய்திட வேண்டும் கண்டிப்பாக. இப்படி பிப்ரவரியிலும் இருக்கு. ஆக பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் அறுவடை வைத்திருப்பவர்கள் வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருக்கணும். ஆக மழை நீரை எதிர்நோக்கி இருப்பவர்கள், அதாவது பாசன வசதி இல்லாத இடங்களில், வானம் பார்த்த பூமியாக இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை எதிர்நோக்கி இருப்பவர்கள் நாளை மறுநாள் மழை எதிர்பார்க்கலாம். அதுவும் ஒதுக்கி தான் பெய்யும். உங்களுக்கு பெய்யலாம், ஒதுக்கலாம். ஆனால் மழை வாய்ப்பு இன்னும் 2 நாட்களுக்கு கொஞ்சம் பரவலாகவே இருக்கிறது. நாளை தான் கூடுதல் வாய்ப்பு. நாளை அதிகாலையிலிருந்து நாளை காலை, மதியம், மாலையில் எதிர்பாருங்கள். எல்லா மாவட்டங்களுக்குமே வாய்ப்பு இருக்குது.
19, 20, 21, 22 கடந்து போகக்கூடிய நிகழ்வு கண்டிப்பாக நல்ல மழை பொழிவை கொடுக்கும். தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்களுக்கு 19, 20, 21, 22 நிகழ்வு. அதேபோல் மாத இறுதி நிகழ்வும் நல்ல மழை பொழிவு கொடுக்கும். தற்பொழுது சிங்கப்பூரில் இதுவரைக்கும் கண்டிராத மழைப்பொழிவு இன்றைக்கு கொடுத்து கொண்டிருக்கும் நினைக்கிறேன். எந்த தகவலும் இல்லை. ரேடார் படத்தை பார்த்து அறிவிக்கிறேன். ரேடார் படத்தை பார்க்கும் பொழுது அந்த அளவுக்கு மழை தெரிகிறது. கண்டிப்பாக ஒரு பாதிக்கும் மழைப்பொழிவாக தெரிகிறது. இன்றைய இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளையில் இந்த விடுமுறை தினத்தை கொண்டாடும் நேரத்தில் இந்த மாலை இரவில் இன்றைய நள்ளிரவு வரைக்கும், நள்ளிரவு நாளை அதிகாலை வரைக்கும் கூட சிங்கப்பூருக்கு அச்சுறுத்தும் மழைப்பொழிவு கொடுத்து கொண்டிருக்கிறது. சிங்கப்பூர் மட்டும் இல்லை, தெற்கு மலேசியா, ஒட்டுமொத்த சிங்கப்பூர், இந்தோனேஷியா சுற்றுவட்டார பகுதி எல்லாமே கனமழைப்பொழிவு கொடுத்து வருகிறது. அந்த நிகழ்வு தான் அடுத்தடுத்ததாக இங்கே வருகிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம ஏற்கனவே பல்வேறு வானிலை அதாவது புவியானது வெப்பமடைந்திருக்கிறது. இந்த நாளில் நாம் குறைந்த நேரத்தில் அதிக மழை, கணிக்க முடியாத வானிலை, கோடையில் மழை இருக்கிறது என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இந்த ஆண்டு 2025 மழை நிறைய இருக்கிறது, ஸ்ட்ராங் சிஸ்டம் இருக்கிறது, இதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கோம். இவை எல்லாமே வானிலை. இனிமேல் 2024க்கு பிறகு எப்படி வானிலை எல்லாம் மாறப்போகிறது. 2025 கணிக்க முடியாத சவால் நிறைந்த ஆண்டாக இருந்துச்சு. அதுவும் என்னை பொறுத்த வரைக்கும் மிக சவால் நிறைந்த ஆண்டுனா 2025 முதல் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே இனிமேல் கணிக்க முடியாத வானிலையாகவும் கணிப்புக்கு மாறாக அதீத மழைப்பொழிவு எல்லாம் நிறைய கொடுக்க இருக்கிற இயற்கை அமைப்பு கண்டிப்பாக மாற இருக்கிறது. இந்த ஒன்று தான் கலிபோர்னியா மாகாணத்தில், லாஸ் ஏஞ்சல்ஸில், அதுவும் ஹாலிவுட்டை கோடிக்கணக்கான கோடீஸ்வரர்களை ஒன்றுமில்லாமல் இருக்கின்ற அந்த அளவிற்கு இயற்கை பாடாய்படுத்துகிறது. தயவுசெய்து உலக வல்லரசுகள் தயவு செய்து அதை சிந்தித்து பார்த்து கார்பன் வெளியேற்றத்தை குறைக்க வேண்டும். ஆனால் இதில் அப்புறாணி எந்த தவறும் செய்யாத இந்தியா போன்ற பெரிய அளவிலே கார்பனை வெளியேற்றாத இந்தியா போன்ற, இலங்கை போன்ற நாடுகளும் இந்த இயற்கையின் சீற்றத்தில் சிக்கிக்கொள்கிறது. ஆகவே உலக நாடுகளை ஒன்று திரட்டி அவர்களை விழிப்புணர்வு, தயவுசெய்து ஏழை நாடுகள் பாதிப்படையாமல் பாருங்களேன். சவுதி அரேபியா திடீர் வெள்ளம் மெக்காவில் கடந்த வாரம், இப்படி இன்னும் நடைபெறப் போகிறது, பார்க்கத்தான் போகிறீர்கள். ஆகவே நாம் எதிர்கால உலகத்தை படைப்பதற்கு இதற்கு மேலும் சீர்கட்டு விடாமல் சரியாகவாவது இப்படியே இன்றைய நிலைமையில் இருப்பதற்காக நாம் முயற்சி எடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் தொடரும் சிரமங்கள், கஷ்டங்கள், வானிலை அமைப்புகள் எல்லாமே. ஆகவே இந்த காலத்தில் நமக்கு விவசாயிகளை நமக்கு தேவை பண்ணை குட்டை அமைத்தல். குறைந்த நேரத்தில் அதிக மழை பொழிந்தால் அதை சேமித்து மழை இல்லாத காலங்களில் பயன்படுத்துதல். நல்லா புரிஞ்சுங்க. இப்போ நமக்கு லானினாங்கிறதுனால மழை நிறைய இருக்குது. அமெரிக்காவில் லானினா காலத்தில் மழை பெய்யாது, எல்னினோ காலத்தில் தான் அமெரிக்காவில் மழை பெய்யும். எல்னினோ என்பது அமெரிக்கா பக்கம் கடல் வெப்பம் உயர்தல். அமெரிக்க பக்கம் கடல் வெப்பம் உயர்ந்தால் தான் புயல் அங்கே உருவாகும். அங்கே லானினா என்பதனால் வருடக்கணக்கில் மழை இல்லை, 6 மாதத்துக்கு மேலாட்சி மழை பெஞ்சு லாஸ் ஏஞ்சல்ஸ் இல்லாம். ஆகவே இப்படி லானினா காலம் என்பதனால நமக்கு மழை பொழிகிறது. அந்த மழையும் குறிப்பிட்ட நேரத்தில் அதிகம் கொட்டுகிறது. இனிமேல் வரக்கூடிய நாட்களிலே குறிப்பிட்ட நாட்களில் ஒரு ஆண்டில் பெய்யக்கூடிய மழை பொழிந்துவிடும். அதை நாம் சேமித்து சீராக பயன்படுத்துவதற்கு சேமிப்பு அமைப்புகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நம்மால் முடிந்த நமக்கு தேவையான பண்ணை குட்டைகளை 10% இடங்களில் அமைத்துக் கொள்வோம் என்பதை ஒவ்வொரு அறிக்கையிலும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே பண்ணைக்குட்டை அமையுங்கள். வரக்கூடிய 2025 குறைந்த நேரத்தில் அதிக மழைப்பொழிவை கொட்டப்போகிற அந்த நாட்களை எல்லாம் பயன்படுத்தி மழைநீரை சேமித்து பயன்படுத்துவோம். அறுவடை விவசாயிகளுக்கு மீண்டும் எச்சரிக்கை. மழைப்பொழிவு கண்டிப்பாக நாளை 13 மறுதினம் 14 பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் தினத்திலும் இருக்கிறது. இடையூறு கொடுக்கும் மழை இருக்கிறது. 16 வரைக்கும் மழை இருக்குது. 17, 18 இடைவெளி என்பதை அறிந்து அந்த நாட்களில் முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடை செய்யலாம். மீண்டும் 19, 20, 21, 22 மழை இருக்கிறது. 23 26 வரை இடைவெளி, 27 30 வரை மீண்டும் மழை என்று இப்படி மழைப்பொழிவுகளும் இடைவெளிகளும் இருந்து மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கும். அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள். வானிலை அறிந்து விவசாயம் செய்திடுங்கள். இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடுங்கள். அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள். நன்றி.